நான் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல வினய் சார கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சேன்னு உனக்கே நல்லா தெரியும். இது முழுக்க முழுக்க என் குடும்பத்தை மட்டும் காப்பாத்த எடுக்கப்பட்ட முடிவில்ல. டாக்டர் குடும்பத்துக்காகவும் தான் இதை செய்யறேன். இப்ப நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காம போனா என்னென்ன விபரீதம் நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா தாயே, உனக்கு கெஞ்சு கேக்குறேன், எப்படியாவது இந்த அஸ்வின் பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்து. உன்னையே நம்பிட்டு இருக்கிற என்னையும் வாசுகி அம்மாவையும் தவிக்க விட்டுறாத. வழி இல்லாதவங்களுக்கு நீதான் துணைன்னு சொல்லுவாங்க. இப்ப வழி இல்லாம வந்து உன் முன்னாடி நிக்கிறேம்மா. எனக்கு துணையா நில்லுமா. கடவுளே, நாளைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். என் பையனுக்கு கல்யாணம், அதுவும் அவனுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச பொண்ணும் கூட. இதுக்காக தான் அத்தனையும் நடந்திருக்க, இதுக்காக தான் அத்தனையும் நீ நடத்தியிருக்கன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். உனக்கு வாழ்க்கை பூராவும் நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. இப்ப நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மித்ரா எப்பவும் நல்லா இருக்கணும். வாழ்க்கையில எந்த பொண்ணும் எடுக்க துணியாத முடிவை எங்களுக்காக மித்ரா எடுத்திருக்கா. அவ நல்லா இருக்கணும். காலத்துக்கும் தீர்க்க சுமங்கலியா என் பையன் கூட நல்லபடியா வாழ்ந்து குழந்தை குட்டின்னு பெத்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். கலங்காதம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த அஸ்வின் கிட்ட எவ்வளவு கேட்டாலும் என்ன உண்மை கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். அவ வர வரைக்கும் நம்ம என்ன சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா முடியும்? ஏதாவது பண்ணணுமே. நம்ம ஏன் வினயை கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது? கரெக்ட். இந்நேரம் நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அப்படியே பூரிப்புல இருப்பான் வினய். இடியட். அவனை கூப்பிட்டு அஸ்வின் வந்து விளையாட போற மேட்சுக்கு பிட்ச் ரெடி பண்ணணும். மித்ரா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? மித்ரா, சொல்லுங்கம்மா. இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோமேன்னு வருத்தப்படுறியாமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. இல்லம்மா, நீ கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டிட்டு இருந்தத பார்த்ததுமே எனக்கு மனசெல்லாம் அப்படியே கலங்கி போச்சுமா. என் நம்பிக்கை, என் சுயநலத்துக்காக ஒரு பொண்ணு மனசை இப்படி கஷ்டப்படுத்துறோமோன்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்லம்மா. நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? நீங்க ஒன்னும் இத செஞ்சே ஆகணும்னு என்ன கட்டாயப்படுத்தலையே. அது உண்மைதான். ஆனா மித்ரா, நான் ஒன்னு சொல்லட்டா? அத நீ எப்பயும் மனசுல வச்சுக்கணும். சொல்லுங்கம்மா. நம்ம மனசுல நினைக்கிற நம்புற விஷயங்களுக்குன்னு ஒரு
அபார சக்தி இருக்குமா. இந்த கோவில் கடவுள் எல்லாம் அந்த நம்பிக்கையோட நீட்சிதான். நான் நிறைய விஷயத்துல அனுபவிச்சிருக்கேன். நம்ம ஒரு விஷயத்த சந்தேகம் இல்லாம கேள்வி கேட்காம நம்பணும். அப்படி நம்பணும்னா அத கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். நம்ம மனசோட சக்திக்கு முன்னாடி மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. அதனால்தான் சொல்றேன், வினைக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு முதல்ல நீ நம்பணும். வேற எதையும் நம்ப கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீயும் அவனும் 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. சரி, நேரமாகுது, கிளம்பலாமா? ம். சரிம்மா, நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுமா? இல்ல இல்ல, கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும். நீ வந்துட்டு உடனே கிளம்பிரு, சரியா? அப்பதான் பொண்ணு அழைப்புக்கு ரெடி ஆக முடியும். சரிங்கம்மா. ஆமா, நீ எல்லாம் பேக் பண்ணிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, போய் தான் பண்ணணும். சரி, வா போலாம். ம். வினய், இங்க. என்ன தரா, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி வர சொன்ன? பொறு, ஏன் பதற? உட்காரு சொல்றேன். சரி, உட்கார். என்ன தரா, ஏதோ எமர்ஜென்சின்னு என்ன கால் பண்ணி வர வச்சுட்டு இப்ப ரொம்ப கூலா உட்காந்துருக்க. தரா, என்னாச்சு தரா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வினய். என்ன கஷ்டம்? நாளைக்கு உனக்கு மேரேஜ்ல. எப்படி வினய் உன்னால இப்படி முடியுது? என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, தெரியுமா? தரா, சி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசி பேசி அழுத்து போயிட்டோம். மறுபடியும் பேசி இந்த பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாத. ஆமா, இப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? சொல்லு. கரெக்ட். இப்போ இதெல்லாம் பேசி என்ன யூஸ் இல்ல? ஆனா விதிய பாத்திய வினய், நீ யாரையோ லவ் பண்ண, மித்ரா யாரையோ லவ் பண்ணா, இப்போ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. தரா, என்ன பேசுற நீ? மித்ரா யார லவ் பண்ணா? ஓ, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? என்ன வினய் நீ எப்பவுமே என் ஃப்ரெண்டு பெருசா பேசுவ. அவ லவ் பண்ண விஷயத்த கூட உன்கிட்ட சொல்லலையா? இங்க பாரு, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது தரா. நீ வளர்றதை கேக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, புரியுதா? சரி, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ற வினய், மித்ரா உன் பார்மசில வேலை செய்யறானே அஸ்வின், அவனை லவ் பண்றா. அவனை கழட்டி விட்டுட்டு தான் மேடம் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்றாங்க. தரா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஒரு பொண்ணு பையனை பழகினாலே அதுக்கு பேர் லவ்வா உனக்கு? சொல்லு தரா. ஒரு பொண்ணா இருந்துட்டு நீயே இப்படி பேசுற? இப்படிதான் என்னையும் மித்ராவும் சந்தேகப்பட்டு இருந்த. இப்போ அஸ்வினும் மித்ராவும். இங்க பாரு, நீ இத பத்தி பேசுறதுக்கு தான் என்ன வர சொல்லி இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். வினய், இது ஒண்ணு நானா கற்பனை பண்ணிட்டு பேசுற விஷயம் இல்ல. நீ வேணா ஹாஸ்பிட்டல்ல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தான் இது. அவளுக்கு அவ தகுதி என்னன்னு நல்லாவே தெரிஞ்சுதான் அந்த அஸ்வினை லவ் பண்ணா. நீயும் உங்க அப்பாவும் தான் அவளை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. சரி, நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் மித்ரா ஏன் அஸ்வினை லவ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கணும்? காசுதான், வேற என்ன? அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா அட்மினா வேலை செய்ய அவளுக்கு என்ன பைத்தியமா? அதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் லவ்வரா அதை புடிச்சுக்கிட்டா. தரா, சொல்லு வினய். நான் ஒன்னு சொல்லுவேன், நீ என்ன தப்பா நினைச்சு கூடாது. நமக்குள்ள என்ன வினய்? எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ
இன்னொரு வாட்டி மித்ரா பத்தி என்கிட்ட வந்து இப்படி ஏதாவது உளறனன்னு வச்சுக்கோயேன், உன்னை அடிச்சு அப்படி பல்லுகள் எல்லாம் பேத்துரும் சொல்லிட்டேன். ஏய் என்ன மித்ரா உன்ன மாதிரி சுயநலவாதின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் ஏதோ உன்னை காயப்படுத்த கூடாது பாவம் பாவம்னு பார்த்தா என்ன நீ பேச வைக்கிறியா? வினய், ஏய் சும்மா நிறுத்திடி. இங்க பாரு, மித்ராவுக்கு காசு பணம் தான் தேவைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா அது எத்தனை கோடியா இருந்தாலும் நானும் எங்க அப்பாவும் தூக்கி கொடுத்துருப்போம். இது மித்ராவுக்கும் நல்லாவே தெரியும். அவளுக்கு காசு தான் தேவையா இருந்தா அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நிலைமெல்லாம் அவளுக்கு கிடையாது, புரியுதா? ஏதோ சொன்னியே நானும் எங்க அப்பாவும் பெருசா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோன்னு. ஆமா, தலையில தான் தூக்கி வச்சிருக்கோம். அது காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கெல்லாம் சொன்னா எங்க புரிய போகுது. ஆனா தயவு செஞ்சு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அதுக்கு காரணம் மித்ரா எங்க மேல வச்சிருந்த நிஜமான அன்பு. ஒரு கஷ்டமான காலத்துல அவ எங்களுக்கு கொடுத்த மாரல் சப்போர்ட். ஆமா, மாரல் சப்போர்ட்னா உனக்கு என்னன்னு அர்த்தம் தெரியுமா? ஐயோ பாவம், நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசுவோம், அவங்க கையை பிடிச்சிட்டு கூடவே நிப்போன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் தாரா மாரல் சப்போர்ட். சின்ன வயசுல இருந்து கூடவே இருந்து வளர்ந்தவன் நீ. ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ஏய் நீ லவ் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், ஆனா ஆறுதல ஒரு வார்த்தை பேசிருப்பியா தாரா நீ? மித்ரா பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு? வந்துட்டு பெருசா பேசுறதுக்கு. ரொம்ப ஓவரா பேசுற வினய். ஆமா, அப்படிதான் பேசுவேன். தரா இங்க பாரு, மித்ரா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு எனக்கும் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், அவ எந்த காலத்திலுமே இந்த மாதிரி இவ்வளவு சீப்பான ஒரு காரியத்தெல்லாம் பண்ணவே மாட்டான். இங்க பாரு, நீ மித்ராவை பத்தி இந்த மாதிரி தப்பா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறதை நிறுத்திக்கோ, அதான் உனக்கு நல்லது. சூப்பர் வினய், சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு நேத்து வந்தவளுக்காக நீ என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறல. ஏய், அவ எப்போ வந்தவளா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்போ she is my wife, so please do mind your words. இன்னும் கல்யாணம் நடந்துடல வினய். நாளைக்கு தாலி கட்டுற வரைக்கும் டைம் இருக்கு, பாப்போம். பார்க்கலாம். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வரேங்கப்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இனி எப்ப இந்த ஊருக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும், சரியா? கண்டிப்பா வர்றேங்கம்மா. மித்ரா கிட்ட நாங்க பத்திரமா இருக்கோம்னு சொல்லி கவலைப்படாம இருக்க சொல்லுப்பா. அப்பா, அதுதான் அங்க போனோன்னு என்னோட முத வேலை. வரேன். வரேன். வழி போடு, அனுப்பிட்டு போங்க. தம்பி, அப்பா. நானும் வரேங்க. அப்பா பரவாயில்லப்பா, நான் போய்க்கிறேன்ப்பா. பரவாயில்ல தம்பி, ஆட்டோ பிடிச்சு கொடுக்குறேன் இருங்க. வெளியூர் ஆளுன்னு தெரிஞ்சா நிறைய காசு கேட்பானுங்க. சரி வாங்கப்பா, வாங்கப்பா. பா, யார் இது? பரமனா? ஆமாண்ணே, சவாரியா? ஆமாப்பா, வா. பரமா, தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறியா? சரிங்கண்ணே. வாங்க தம்பி. வாங்க. அப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க தம்பி. சரிப்பா, வரேன். பாய். ஆமா, எந்த ஊர் தம்பி நீங்க? சென்னை தானா? ஓ, ராஜேந்திரன் உங்களுக்கு எப்படி பழக்கம்? சொந்தமோ? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தம்பி. நாங்களும் ராஜேந்திரனோட மனைவி உமா இருக்காங்கல்ல, ஆமாண்ணா. 2 பேரும் தூரத்து சொந்தம். ஓ, அதனால தெரியுமோன்னு நினைச்சு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. சொந்தம் இல்லைண்ணா,
ஆனா சொந்தம் ஆக போறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி? அது மித்ராவனா கட்டிக்கிட்டா சொந்தம் தானே. ஓ அப்படியா விஷயம்? ரொம்ப சந்தோஷம் தம்பி. மித்ராக்கு சம்பந்தம் பார்த்திருக்காங்கன்னு தெரியும், அதுக்குள்ளேயே பேசி முடிச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆமாண்ணே. ஆமா, அந்த பொண்ணு எப்படின்னு? எப்படின்னா? இல்ல, ஊரு விட்டு ஊர் வந்து பொண்ணு எடுக்க போறோம், அதான் ஆளு எப்படி, என்ன, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா எப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஓ, பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணதா? நான் கூட மெட்ராஸ் சொன்னது என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நீங்க நினைச்சது சரிதானே, இது லவ் மேரேஜ் தான். ஆனா இப்பெல்லாம் யாரை நம்ப முடியுது சொல்லுங்க? எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குதுண்ணே. அதுவும் மித்ராவை எனக்கு ஒரு 4 மாசமா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் ஊருக்குள்ள வந்து விசாரிச்சாதானே தெரியும். ஏன்பா, உன்னை ஒரு பொண்ணு கட்டிக்க ஆசைப்படுது, நம்பி வீட்டு வரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கு, அதை இப்படிதான் சந்தேகப்படுவியா? இது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச அவ்வளவு வருத்தப்படும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைங்கப்பா, காதல் கல்யாணம்லாம் அப்புறம் தான். ஐயோ அண்ணா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ எந்த அர்த்தத்துல கேட்டியோ எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஆளு டேஞ்சரானவனா இருக்கான், பேச்சு கொடுக்காதடா, மாட்டிப்ப. தம்பி தம்பி, சரி, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன் வினய். மித்ரா உன் பார்மசில வேலை செய்யறானே அஸ்வின், அவனை லவ் பண்றா. இந்த தாரா இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இவளுக்கு எதுக்கு மித்ரா மேல இவ்வளவு வெறுப்பு? என்னென்னமோ பேசிட்டு போயிட்டு இருக்கா. அஸ்வினும் மித்ராவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா? நான் அஸ்வின் கூட கடலை போட்டுட்டு இருக்கேன், அதானே? ஆக்சுவலி இத நான் சொல்லல, இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கவங்க பொதுவா பேசிக்கிட்டாங்க, அதான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். சார், மத்தவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீங்க எப்படி சார் அப்படி கேட்கலாம்? உங்க கூடயும் தான் நான் பேசுறேன் பழகுறேன், நீங்க வெளியில கூப்பிட்டா கம்பெனி தரேன், இதையும் கூட தான் மத்தவங்க எல்லாம் கண் காதெல்லாம் வச்சு பேசுறாங்க, அதையும் நீங்க ஒத்துப்பீங்களா சார்? ஏய் மித்ரா, நான் சும்மா ஜோக் பண்றதுக்காக கேட்டேன், நீ இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகுற. ஐயோ, அன்னைக்கு லைட்டா கிண்டல் பண்ணதுக்கே பயங்கரமா சாமி ஆடினால. ஒருவேளை உண்மையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்பாவுக்காக இதுக்கு மித்ரா சம்மதிச்சிருந்தா? சார், குட் ஈவினிங் சார். ஹாய் மித்ரா. ஹாய். ஏய் அஸ்வின், என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சும்மா அந்த பக்கமா வந்தேன் சார். நீங்க 2 பேரும் வெளியில நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்தேன் சார். ஓ, இது கோஇன்சிடென்ட், இதை நான் நம்பணும். இதுதான் என்ன வரவேணானியா? பாய் சார். பாய். மித்ரா அப்படி யாராவது லவ் பண்ணியிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா இதை கிளாரிஃபை பண்ணாமலும் இருக்க முடியாது. ஒருத்தி தன்னோட காதலை தியாகம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல? மித்ரா கிட்ட கேட்கலான்னா அதுவும் தப்பா இருக்கும். சரி, பெட்டர் நம்ம அஸ்வின் கிட்ட கேட்டுருவோம்.